இன்றைக்கி நான் ட்ரை பண்ணலான்னு நினச்ச ரெசிபிக்கு மெஷர்மெண்ட்டே ஒழுங்காக புரியலை, இருந்தும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஜாப்பனீஸ் கேக் ரெசிப்பியை பார்க்கும் போதே செம டெம்டிங்காக இருந்துச்சு. ஸோ செஞ்சு சாப்பிட்ற வேண்டியதான்னு சொல்லிட்டு புரியாத மெஷர்மெண்ட்டை புரிஞ்ச மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 முட்டையோட ஒயிட் அண்ட் எல்லோவை ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் சூடான பாலில் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதா மாவு, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, முட்டை மஞ்சள் கருவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன். வெள்ளைக்கரு கூட சுகர் சேர்த்து இந்த அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு முட்டை மஞ்சக்கரு கூடயே ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டேன். அப்புறம் அதை ட்ரேயில் ஊற்றிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் ஊற்றி பேக் பண்ணுறதுக்கு ஓவனில் வச்சிட்டேன். ஒரு 2 தடவையாவது எடுத்து பார்த்துட்டு வச்சுருப்பேன். இது செஞ்சு முடிக்கவும் எனக்கு இருந்த மொத்த பொறுமையும் போயிடுச்சு. ஸோ சுட சுடவே கட் பண்ணிட்டேன். செம சாஃப்டாக வந்திருந்தது. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த டைமிங்க்கு கண்டிப்பாக ஒர்த்து தான். இதில் ஃபீல் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, செய்கிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஆனால் 10 நிமிஷத்துலேயே முடிஞ்சு போயிடுச்சு.